அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தப் போவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலணி அணியப்போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான். இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு SP இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கிய பார்த்தலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன், நீ லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிப்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போறேன். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க. நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகின்றேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக அரசு பதவியேற்ற நாள் முதலே தமிழகத்தில் பெண்கள், சிறுமிகள், வயதானோர் உள்ளிட்டோர் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு எதிரான கொடூரம் நிகழ்ந்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் குறித்து தான் பலமுறை சட்டமன்றத்திலும் அறிக்கை வாயிலாகவும் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். பெண்களுக்கு நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் போன்றவற்றை தடுக்க தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக ஆட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று EPS அறிவித்திருக்கிறார். அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மட்டுமின்றி அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தும்படி மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் கொடுமை இழைக்கப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கல்லூரி மற்றும் பள்ளி வளாகங்களில், பல்கலைக்கழக வளாகங்களில் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். புதிய உத்திகளை கையாள வேண்டும். அதற்கான ஒரு வழிவகை காணுகிற வாய்ப்பை இந்த குற்றச் சம்பவம் உருவாக்கி தந்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபருக்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார். அதற்கு காரணமான அவரை ஒரு 5-6 மணி நேரத்துக்குள், இன்னும் சொல்லப்போனால் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். 5-6 மணி நேரத்துக்குள் அவரை கண்டுபிடித்து அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம்
தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மற்றவர்கள் யார் என்று அந்த விசாரணையில் தான் தெரியும். எத்தனை பேர் அதை சேர்ந்திருக்காங்களா, இல்லை ஒருத்தர் மட்டும் செஞ்சாரா, இதெல்லாம் விசாரணையில் தெரியும். ஒருவரை கைது செய்து உடனடியாக ரிமாண்ட் செய்து விட்டோம். எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ஏதாச்சும் ரகசியமா எதுவும் எங்கேயும் கொண்டு வந்து வச்சு காமிச்சிருக்கலாம். அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை. எந்த விதமான குற்ற வழக்கு எண் எது அல்லது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், என்ன சம்பவம் நடந்தது, இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விவரங்களும் நாங்கள் வெளியிடவில்லை. அந்த பொண்ணை டீடைன் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அந்த பொண்ணு டீடைன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நாங்களா போய் வாங்கினோம் கம்ப்ளைண்ட்? அந்த பொண்ணு தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. டீடைன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக எங்களிடத்தில் புகார் கொடுத்திருக்க மாட்டார். பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலோடு புகார் கொடுக்க தளபதியினுடைய அரசியலை கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளி 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் கோவை செழியன் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கைது செய்யப்பட்ட குணசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்பது பொய்யான தகவல் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை மனதில் வைத்து அரசியல் செய்ய முற்பட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தந்த விளக்கம் என்னவென்றால், கடந்த காலங்களில் நடந்த அந்த பலாத்காரத்திற்கெல்லாம் மாநில அரசே துணை நின்ற சம்பவம் உண்டு. எதிர்க்கட்சி தலைவராக தளபதி இருந்த பொழுது பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்முறைக்கு உரியவர்கள் தண்டிக்கப்படவில்லை, உரியவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசிய போதெல்லாம் நிராகரித்தார்கள். 1.5 மாத காலம் அது சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தது. ஆனால் 3 மணி நேரத்தில் குற்றவாளிகளை இன்றைக்கு நாம் கைது செய்திருக்கிறோம். திமுக பிரமுகர் என்பது பொய்யான செய்தி. அவர் இப்போதும் நேற்றைய தினம் சொன்னதை போல எது நடந்தாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற அவருடைய பிறவி குணம் இன்னும் தொடர்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிகிறது. 3-4 மாதம் அமைதியாக தமிழகத்தில் மீண்டும் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். திமுக ஆட்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை சொல்லுவதெல்லாம் தோல்வியை கண்டு அடைய போகிற ஒரு பிதற்றலான ஓசையை தவிர உண்மையான நிலை அல்ல. அரிட்டாப்பட்டி சுற்றுப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக்கி அதை சட்டமாக்கினால்தான் டங்ஸ்டன் சுரங்கம் வராமல் தடுக்க முடியும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி சுற்றுப்பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி அரிட்டாப்பட்டியில் கிராம மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வல்லாளப்பட்டி கிராமத்தில் வெள்ளிமலையாண்டி கோயில் மந்தையிலும் கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டங்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரிட்டாப்பட்டிக்கு வருகை புரிந்தார். அப்போது பேசிய அவர் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி பாதுகாத்து வருவதைப் போல அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள 5000 ஏக்கர் பரப்பையும் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்று நான் கேட்கின்றேன், இங்கே அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட இந்த பகுதி 5000 ஏக்கரை தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட இந்த மண்டலம் பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக ஒரு சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நிரந்தர தீர்வு. சட்டம் வந்தாதான், ஏன்னா இது நியாயமான கோரிக்கை. இது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய அடையாள சின்னங்கள், தமிழர்களுடைய அடையாள சின்னங்கள். இதை பாதுகாக்கிற ஒரு பக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது விவசாய நிலம், வேளாண் நிலம், சுனைகள், இதெல்லாம் எங்கேயுமே இல்லை, கிடைக்காது. இப்பெல்லாம் இதை நிச்சயமாக ஒருபொழுதும் வரக்கூடாதுன்னா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியை பாரம்பரிய பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக அறிவித்து சட்டத்தை கொண்டு வர வேண்டும். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தவர்களை திமுக அரசின் காவல்துறை 2 ஆண்டுகளாக கண்டுபிடிக்காதது ஏன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கரின் பெருமைகளை போற்றுவதாக கூறும் திமுக அரசின் திட்டங்களுக்கு அவரது பெயரை சூட்டாதது ஏன் எனவும் வினவியுள்ளார். பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைத்து வரும் திமுக அரசுக்கு அந்த மக்கள் சரியான பாடம் போட்டுவார்கள்.
வேங்க வயல் வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் வழக்கை சிபிஐ வசம் தமிழக அரசு ஒதுக்க வேண்டும். பொங்கல் இலவச வேட்டி சிலையை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப கைத்தறித்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 1,77,00,000 சேலைகளும் அதேபோல் ஏறத்தாழ 1,77,00,000 வேட்டிகளும் தமிழக அரசால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதற்காக நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட இலவச வேட்டி சிலைகளை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப அதிகாரிகளுக்கு கைத்தறித்துறை அறிவுறுத்தியுள்ளது. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் வழங்கும் நிறுவனங்களில் செய்யப்படும் டெபாசிட்டுகளுக்கு ரிசர்வ் வங்கி விதித்துள்ள புதிய விதிகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. வாடிக்கையாளர்களை பாதுகாக்கும் வகையில் டெபாசிட் முதிர்வுகள் தொடர்பாக புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. அதில் டெபாசிட் மதிப்பு 10,000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் முன்கூட்டியே பணம் எடுக்க அனுமதிக்கப்படும். ஆனால் வட்டி கிடைக்காது. 5 லட்சம் ரூபாய்க்குள் செய்யப்பட்ட டெபாசிட் தொகையில் 50 விழுக்காட்டை 3 மாதங்களுக்குள் திரும்ப கோரலாம். மீதமுள்ள தொகை முதிர்வின் போது வழங்கப்படும். அதே நேரம் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்றால் முதிர்வு காலத்திற்கு முன்னரே டெபாசிட் தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் வரும் புத்தாண்டு தொடங்கும் முதல் நாளிலிருந்து அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டின் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு எச்சரித்துள்ளது. கடந்த வாரத்தில் வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள சோதனைச் சாவடியில் பாகிஸ்தான் தலிபான் என்று அழைக்கப்படும் தெஹ்ரிக்-இ-தலிபான் அமைப்பு நடத்திய தாக்குதலில் 16 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த அமைப்புக்கும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஆப்கானிஸ்தானில் உள்ள கிழக்கு பாக்டிகா மாகாணத்தில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 46 நபர்கள் இறந்துள்ளதாகவும் தலிபான் அரசு தெரிவித்தது. மேலும் பாகிஸ்தானின் இந்த கோழைத்தனமான செயலுக்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்றும் தலிபான் அரசு எச்சரித்திருக்கிறது. பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்களை கொண்டு இயங்கும் பில்லியன் கணக்கான மொபைல்களில் உள்ள வாட்ஸ்அப் வேலை செய்வதை விரைவில் மெட்டா நிறுவனம் நிறுத்தப் போகிறது. பயனர்களின் அனுபவத்தை மேம்படுத்த பல புதிய அம்சங்களை உருவாக்கி அதனை வாட்ஸ்அப் அப்டேட் செய்து வருகிறது மெட்டா நிறுவனம். இந்த புதிய அப்டேட்களுக்கு லேட்டஸ்ட் OS வெர்ஷன் மற்றும் லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் தேவைப்படுகிறது. ஆண்ட்ராய்டு கிட்கேட் வெர்ஷன் வந்து 10 ஆண்டுகளான நிலையில் வரும் ஜனவரி முதல் வாட்ஸ்அப் பயன்பாட்டிற்கான ஆதரவை இந்த OS வெர்ஷன் இழக்க உள்ளது. விழாவில் பங்கேற்ற போது செய்தியாளர்களை சந்தித்த ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் டாக்டர் BR அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்து மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். மேலும் மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல்கள் நடத்துவதை ஆதரிப்பதாகவும் நவீன் கூறினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் பெயரை குறிப்பிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று அமித்ஷா கூறியது பெரும் சர்ச்சையானது. அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்திவிட்டதாக நாடு முழுவதும் எதிர்க்கட்சியினர் பல வகையான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாஜகவுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து வந்த பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் அமித்ஷாவின் கருத்தை விமர்சித்திருப்பது கவனம் ஈர்த்திருக்கிறது. அஜய் மக்கன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை நீக்க வேண்டும் என்று கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் பேசுவோம் என டெல்லி முதலமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி மற்றும் டெல்லி காங்கிரஸ் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள கருத்து மோதல் இந்தியா கூட்டணியே கலங்கடித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி வைத்தது தவறு என்று காங்கிரஸ் தலைவர் அஜய் மக்கன் தெரிவித்திருந்தார். அதற்கு ஒரு நாள் கழித்து ஆம் ஆத்மி கட்சி அதிருப்தி தெரிவித்துள்ளது. அதில் கெஜ்ரிவால் தேசத்திற்கு எதிரானவர் என மக்கன் பேசியதை சுட்டிக்காட்டிய டெல்லி முதல்வர் அதிஷி இதுபோன்று பாஜக தலைவர்களை உங்களால் பேச முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் கைகோத்திருந்ததாகவும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பாஜக நிதி அளித்தது தெரியவந்துள்ளதாகவும் அதிஷி குற்றஞ்சாட்டியுள்ளார். அஜய் மக்கன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை நீக்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் பேசுவோம் என அதிஷி கூறியுள்ளார். படங்களில் மட்டுமின்றி நிஜத்திலும் ஹீரோக்களை போன்று சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என டோலிவுட் நடிகர்களுக்கு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவுறுத்தியுள்ளார்.
புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதன் காரணமாக அல்லு அர்ஜுன் மற்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு இடையே மோதல் போக்கி நிலவியது. இந்நிலையில் தயாரிப்பாளர்கள் அல்லு அரவிந்த், ரவி, இயக்குநர்கள் கொரட்டல சிவா, வம்சி, திரிவிக்ரம், நடிகர்கள் நாகார்ஜுனா, வெங்கடேஷ் உள்ளிட்ட தெலுங்கு திரையுலகினர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்தனர். அப்போது திரையரங்க கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் பொறுப்பின்றி நடந்து கொண்டதாக ரேவந்த் ரெட்டி சுட்டிக்காட்டினார். தெலுங்கு நடிகர்கள் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகவும் விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார். எக்காரணத்தை கொண்டும் டிக்கெட் விலையை உயர்த்தக்கூடாது என கூறிய ரேவந்த் ரெட்டி டிக்கெட் விலையில் சிறப்பு செஸ் வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். IRCTC இணையதளம் மற்றும் செயலி திடீரென முடங்கியதால் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாமல் பயணிகள் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. காலை 10 மணி அளவில் தட்கல் டிக்கெட்டுகளை எடுப்பதற்காக IRCTC இணையதளத்திற்கு சென்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாமல் பலரும் அவதிக்குள்ளாகினர். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் இந்த நிலை நீடித்தது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக IRCTC தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பராமரிப்பு தொடர்பாக முன்கூட்டியே தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என ரயில்வே பயணிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். நாட்டில் அதிகம் பேர் பயன்படுத்தும் போக்குவரத்து ரயில்வேவாக திகழும் நிலையில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது தங்களை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்குவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற கனடாவில் உள்ள கல்லூரிகளில் இந்தியர்களுக்கு அட்மிஷன் போடப்பட்டது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக விசாரணையை அமலாக்கத்துறை முடுக்கிவிட்டுள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடல் கடந்த 2022ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக செல்ல முயன்றபோது கனடா எல்லையில் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக அகமதாபாத் காவல்துறையினர் நடத்திய தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற முயலும் இந்தியர்களிடம் மும்பையைச் சேர்ந்த கல்வி நிறுவன முதல்வர் பவேஷ் 60 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு கனடாவில் உள்ள கல்லூரியில் அட்மிஷன் போட்டு மாணவர் விசா பெற்றுத் தந்துள்ளார். அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்க மும்பை, நாக்பூரைச் சேர்ந்த 2 நிறுவனங்கள் கனடா கல்லூரிகளில் இந்தியர்களுக்கு அட்மிஷனுடன் மாணவர் விசா பெற்றுத்தந்து சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லையை கடக்க உதவியது தெரியவந்தது. 8 இடங்களில் நடத்திய சோதனையில் சம்பந்தப்பட்ட 2 கல்வி நிறுவனங்கள் மூலம் மட்டும் 35,000க்கும் அதிகமான இந்தியர்கள் கனடாவில் உள்ள கல்லூரிகளில் அட்மிஷன் பெற்றிருப்பது உறுதியாக இருக்கிறது. இதில் கனடாவைச் சேர்ந்த 260 கல்லூரிகளுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்திருக்கிறது. இது தொடர்பாகவும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்க வருமான வரி விகிதங்களை குறைக்குமாறு பிரதமர் மோடியை பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் வேலை உருவாக்கம், கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் குறித்து நிதி ஆயோக் துறை நிபுணர்கள், பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது பணவீக்கம் அதிகரித்து மக்களின் நுகர்வு குறைவது வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். இதை தவிர்க்க குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு வருமான வரி விகிதங்களை குறைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பூங்கா எனப்படும் தகவல் தொழில்நுட்ப பூங்காவின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரப்பட்டுள்ளது. திருச்சியில் 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரையில் 289 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான பணிகளுக்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டைடல் பூங்கா விண்ணப்பித்துள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை உயர்த்த கோரி புதுச்சேரியில் மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து மீனவர் கூட்டமைப்பு சார்பில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கடலில் இறங்கிய மீனவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை 2 12 விழுக்காடாக உயர்த்த வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். 2010ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை தற்போதைய மக்கள் தொகைக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய அரசு மருத்துவமனைகளில் தூய்மை மற்றும் பாதுகாப்பு பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த ஊழியர்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ளதை விட குறைவான ஊதியம் கொடுக்கப்படுவதாகவும் வார விடுமுறை கூட தராமல் வேலை வாங்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது.
இதையடுத்து திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் செய்ததுடன் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதிலும் உள்ள பள்ளிகளுக்கு வரும் 1ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசின் உத்தரவை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அண்ணாதுரையிடம் கேட்டபோது சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றார். சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பள்ளிகள் குறித்து விசாரித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் கைது செய்யப்பட்டார். அவருடன் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த விவசாயிகளையும் காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார கிராமங்களில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் 980 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பாதிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் மனு அளிக்கும் தங்களுக்கு எந்த பலனும் இல்லை என வேதனை தெரிவித்தனர். தாமதப்படுத்தாமல் நிவாரணத்தை விரைந்து வழங்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மண்டல பூஜையின் முன்னோடியாக சபரிமலையில் விளக்கேற்றி ஐயப்பனுக்கு 16 வகை உணவுகளுடன் சத்யா விருந்து படைக்கப்பட்டது. தொடர்ந்து மண்டல காலத்தில் பணி செய்த ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் என அனைத்து பணியாளர்களுக்கும் தேவசம் போர்டு சார்பில் சத்யா விருந்து பரிமாறப்பட்டது. மண்டல பூஜையை முன்னிட்டு தேவசம் போர்டு பணியாளர்களும் காவல்துறையும் நடத்திய கற்பூர ஆழி ஊர்வலம், தங்க அங்கி பவனி, கலை நிகழ்ச்சிகள் என சபரிமலையை 4 நாட்களாக விழா கொண்டாடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற மார்கழி மாத சங்கீர்த்தனத்தில் ஏராளமான பெண்கள் குழந்தைகளும் பங்கேற்று கும்மி அடித்து வீதி வலம் வந்தனர். கோபாலகிருஷ்ண பாரதி சார்பில் குத்தாலம், மங்கள சக்தி ஸ்மிதி மற்றும் திவிஷா ஹிந்தி வித்யாலயா நடத்திய மார்கழி மாத சங்கீர்த்தனம் நடைபெற்றது. இதில் சங்கர வித்யாலயா, DPTR தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் கிருஷ்ணர், ராதை, மீனாட்சி உள்ளிட்ட வேடங்களை அணிந்து பங்கேற்றனர். மயிலாடுதுறை வள்ளலார் கோயிலில் தொடங்கிய வீதி பஜனை பல தெருக்கள் வழியாக சென்று கோயிலை அடைந்தது. இதில் அனைவரும் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்களை பாடியவாறும் கும்மியடித்தவாறும் பக்தி பாடல்களை பாடியவாறு வீதிகளை சுற்றி வந்தனர். பாஜக நடப்பு நிதியாண்டில் மட்டும் 2244 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 289 கோடியும் திமுக 60 கோடியும் நிதி பெற்றிருக்கின்றன. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து தேர்தல் பத்திரம் உள்ளிட்ட திட்டங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் பெற்ற நிதி விவரத்தை ஆண்டுதோறும் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சமீபத்தில் வெளியான கட்சி நிதி பட்டியலில் 2244 கோடி ரூபாயுடன் பாஜக முதலிடத்தில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 289 கோடி ரூபாயே கிடைத்திருக்கிறது. மாநில கட்சிகளை பொறுத்தவரையில் தெலங்கானாவைச் சேர்ந்த BRS கட்சி 580 கோடி நிதி பெற்று முதலிடத்தில் இருக்கிறது. YSR காங்கிரஸ் 184 கோடியுடன் 2ஆம் இடத்திலும், தெலுங்கு தேசம் கட்சி 100 கோடியுடன் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. திமுக 60 கோடி ரூபாய் நிதி பெற்று மாநில கட்சிகள் பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட பாஜகவுக்கு 212% அதிக நிதி கிடைத்திருப்பதும், அமலாக்கத்துறை ரெய்டுக்குள்ளான மார்டின் உள்ளிட்டவர்களிடமும் பாஜக நிதி பெற்றிருப்பது சர்ச்சையாகியிருக்கிறது.
குஜராத்தில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்த நபர் மீண்டும் அவரையே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். குஜராத்தின் அமோத் கிராமத்தைச் சேர்ந்த 35 வயதான சைலேஷ் ரத்தோட் 72 வயது மூதாட்டியை கடந்த ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனையடுத்து கைதான அவர் 14 மாதத்திற்கு பிறகு பிணையில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் அதே மூதாட்டியை 2 முறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். தற்போது தலைமறைவாக உள்ள சைலேஷை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சைபர் தாக்குதல் காரணமாக ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமான சேவை பாதிக்கப்பட்டது. சர்வரில் ஏற்பட்ட தாக்குதலால் சர்வதேச உள்நாட்டு விமான சேவையில் தற்காலிக தாமதம் ஏற்பட்டதாக ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் டிக்கெட் முன்பதிவும் பாதிக்கப்பட்டது. சில மணி நேரங்களில் கோளாறு சரி செய்யப்பட்டு சேவைகள் மீண்டும் தொடங்கின. மெல்பர்ன் டெஸ்ட் போட்டியின் போது இந்திய வீரர் விராட் கோலியும் ஆஸ்திரேலிய இளம் வீரர் கோன்ஸ்டாஸும் மோதிக்கொண்டது பேசுபொருளாகியுள்ளது. தனது முதல் போட்டியில் களம் கண்ட 19 வயதான கோன்ஸ்டாஸ் ஆஸ்திரேலிய அணிக்கு அதிரடியான தொடக்கம் தந்தார். ஆட்டத்தின் 10வது ஓவரின் போது களத்தில் குறுக்கே நடந்து சென்ற கோலி கோன்ஸ்டாஸின் தோளில் மோதினார். அப்போது இருவருக்கும் இடையே வார்த்தை மோதலும் வெடித்தது. சக வீரர் உஸ்மான் கவாஜா இருவரையும் சமாதானப்படுத்தினார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் விவாதமான நிலையில் கோலிதான் வேண்டுமென்றே மோதல் உருவாக்கும் சூழலை ஏற்படுத்தியதாக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் ரிக்கி பாண்டிங், மைக்கேல் வாகன் உள்ளிட்டோர் விமர்சித்திருக்கின்றனர். இந்த நிலையில் விராட் கோலிக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 20 விழுக்காடு அபராதம் விதித்து ஐசிசி நடவடிக்கை எடுத்துள்ளது. புஷ்பா 2 படத்துக்காக பின்னணி இசையமைக்கும் போது பதிவு செய்த வீடியோவை இசையமைப்பாளர் சாம் CS வெளியிட்டுள்ளார். சுகுமார், அல்லு அர்ஜுன் கூட்டணியில் வெளியான புஷ்பா 2 திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது. இப்படத்துக்கு JV ஸ்ரீ பிரசாத் இசையமைத்த நிலையில் பின்னணி இசைக்கு சாம் CS பங்களித்துள்ளார். புஷ்பா 2வில் ஒரு முக்கிய காட்சிக்கு இசையமைக்கும் வீடியோவை பதிவிட்ட அவர் நினைவுகளை பகிர்ந்துள்ளார்.